தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் செனிகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 28 அதிகாரம் 20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இந்த ஒரு வாக்குத்தத்தம் போதும் பிரியமானவர்களே, நாம் இனி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்முடன் இருப்பாராம். அவர் வாக்கு மாறாதவர். இந்த ஒரு வார்த்தை போதாதா? கர்த்தர் மட்டும் நம்முடன் இருந்தால் வேறு எந்த சக்தியும் எந்த கிரியைகளும் நம்மை அண்ட முடியாது. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை கருவேப்பிலை போன்றுதான் பயன்படுத்துவார்கள். நாம் நன்மை செய்தால் கொஞ்ச நாள் சிரித்துக் கொள்வார்கள், நன்றியுள்ளவர் போல் நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் கூடிய விரைவில் நன்றியை மறந்து நமக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள். மனிதர்களுடைய அன்பு இவ்வளவுதான். மனிதர்கள் இப்படித்தான், அவர்களுடைய குணமே. கர்த்தரை கூறுகின்றார், மனிதருடைய நினைவுகள் பொல்லாதவைகள் என்று பழைய ஏற்பாடில் கூறி அவர்களை படைத்ததற்காக நாம் மனஸ்தாபப்படுகிறேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் அன்புள்ளவர், அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. அவர் நம்மிடம் அன்பு வைத்தால் அன்பு வைத்ததுதான். நாம் ஒரு சில பாவங்கள் செய்யும் பொழுது சிறு சிறு தண்டனைகள் தந்து நம்மை திருத்தி நம்முடன் இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நம்மை வழிநடத்தி நம்மை வெற்றுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையும் போதும். கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்முடனும் நம் சந்ததியுடனும் இருந்து எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் எந்த இயற்கை சக்திகளும் எந்த கோள்களுடைய கிரகங்களுடைய சக்திகளும் எதிரிகளுடைய சக்திகள் விஷப்பூச்சிகள் ஜந்துகளுடைய சக்திகள் விஷங்கள் நம்மை அண்டாதவாறு அவர் நம்மையும் நம் சந்ததியும் பாதுகாப்பார். ஆகவே நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்து அனுதினமும் பாடி துதித்து அவரை மட்டுமே கண்முன் வைப்போம். நம் எதிரிகளையோ நமக்கு துரோகம் செய்தவர்களையோ இனி நம் மனதிலோ கண்முன்னோ கொண்டு வராமல் அதை தூரே வைத்துவிட்டு கர்த்தரை மட்டுமே முன்பாக வைத்து தாவீது கூறினார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், அவர் என் வலது பரிசத்தில் வீற்றிருப்பதினால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று கூறினார். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை நம் முன் வைப்போம். இந்த வார்த்தையை முன்னே நிறுத்தி நன்றி கூறி பரிசுத்தமாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த ஒரு வசனம் எங்களுக்கு போதும் அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு இருப்பேன் என்று தந்த அந்த வாக்குறுதிக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாவிகள் தான், துரோகிகள் தான் அப்பா. ஆனாலும் எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை நீக்கி இந்த அருமையான வாக்குத்தத்தை கொடுத்து நீ கலங்காதே, நீ திகையாதே, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நான் தான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று கூறி எங்களை தேற்றின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோட இருக்கும் பொழுது நாங்கள் இனி கலங்கவே மாட்டோம் அப்பா. உமக்கு கோடி நன்றி கூறுகின்றோம். இந்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் உமக்கு பிரியமாய் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களை மகிமைப்படுத்துகின்றார் அப்பா. நாங்களும் உம்மை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று அனிதமும் உம்மை நினைத்தே உம்மை என் கண்முன் வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.